ஒரு நாஸ்டாலஜிக் ரெசிபிங்க. சென்னையில் ஹைவேஸில் போகும்போது இந்த ரோட் சைட் கடைலாம் இருக்கும். அந்த ரோட் சைட் கடையில் வந்து இட்லி தோசைக்கு வந்து இந்த மாதிரி வந்து டொமேட்டோ தண்ணி சட்னி கொடுப்பாங்க. செமையாக இருக்கும். நிறைய நாள் யோசிப்பேன், இந்த ரோட் சைட் கடையில் எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இந்த சட்னி அரைக்கிறாங்கன்ட்டு. சரி வாங்க அந்த சட்னி எப்படி அரைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பூண்டு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், வெங்காயம், கருவேப்பில் சேர்த்து நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு அதே மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாட்டில் வந்து கொஞ்சம் எண்ணெய், கடுகு, ஜீரகம், வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்லூசன்ட் ஆனால் போதும். இப்போ அரைச்சி வச்சது எல்லாத்தையும் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு லைட்டாக வந்து கொதி வந்துட்ட பிறகு வந்து நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நான் வந்து 1லேருந்து 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு மறுபடியும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கடைசியாக வந்து ஒரு கரண்டி வந்து இட்லியோ இல்லை தோசை மாவோ வந்து இதோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா செமையாக திக்காக இந்த மாதிரி கிடைக்கும். கடைசியாக வந்து கொத்தமல்லி போட்டு இறக்குங்க. சூப்பரான தண்ணி சட்னி ரெடி. டொமேட்டோ தண்ணி சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.